ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஏசிஎஸ் அருங்காட்சி சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இல்ல ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறது நீங்க டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எந்த மிஷின் வாங்கலாம் அப்படிங்கிறத விட இந்த மிஷினுக்கு அந்த மிஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ எம்ப்ராய்டரி மிஷினை பொறுத்தவரை நிறைய டைப்ஸ் இருக்கு. ஆனால் இந்த வீடியோலையுமே நீங்க அந்த மிஷின் வாங்க இந்த மிஷின் வாங்க அப்படிங்கிறத பத்திலாம் இருக்க போறது கிடையாது. ஸோ எல்லா மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இருக்க போகுது. ஸோ மெயினாக நம்மளுடைய பெரிய மிஷினுக்கும் நம்மளோட ரெனியூ மிஷினுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நீங்க எதுக்காக இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படிங்கிறதே ஸோ தெரியாம போயிடும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மிஷின் எடுத்துக்கிடுவோம், நம்ம ரெனியூ மிஷினை எடுத்துக்கிடுவோம். ஸோ இதுலேயே ரெண்டு டைப் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எம்ப்ராய்டரி மிஷினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எம்ப்ராய்டரி மிஷின் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து உங்கள் இமேஜை வந்து உங்கள் மிஷின் வந்து ஃபுல்லாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய எனக்கு வீடியோ கால் போட்டே கேட்டாங்க. நீங்கள் நான் இமேஜ் ஷேர் பண்ணாலுமே நம்பிக்கை இல்லாமல் உங்கள் வீடியோ கால் அட்டன் பண்ணி எனக்கு உங்கள் மிஷினை காட்டுங்க, நான் அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஸோ நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இருந்தாலும் நிறைய பேருக்கு நான் வீடியோ கால் பண்ணியே என் மிஷினை நான் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஸோ அப்படி இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நம்ம தெளிவாக எல்லாமே சொல்லிடுவோம். ஸோ வீடியோ பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ராய்டரி மிஷின், அதாவது ரெனியூ எம்ப்ராய்டரி மேனுவல் மிஷின் அப்படின்னா ஸோ நான் இமேஜில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மெயினாக மேலே வந்து ஸோ நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அடியில் வந்து உங்களுக்கு தொடத்தட்டி இருக்கும். இதுதான் உங்களுடைய மேனுவல் எம்ப்ராய்டரி மிஷின். ஸோ ஓகேவா. இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கும். ரெண்டு டைப் என்ன அப்படின்னா, மிஷின் வந்து ரெண்டு டைப் கிடையாது, மோட்டர் வந்து உங்களுக்கு ரெண்டு டைப் இருக்கும். ஸோ என்ன மோட்டர் அப்படின்னா, இப்போ நான் இமேஜில் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மோட்டர் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா பவர் மோட்டர், இந்த மோட்டர் ஒன்று. இந்த மாதிரி ரெண்டு மோட்டர் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மோட்டருக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மோட்டரை வந்து உங்களோட ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ மிஷின் வந்து அது கண்ட்ரோல் பண்ணிக்கிடாது, நீங்க தான் உங்களுடைய ஸ்பீட் கண்ட்ரோல் வந்து கம்மி பண்ணணும். கூட்டதாக இருந்தாலும் உங்களுடைய காலை வச்சு நீங்க கூட்டணும், குறைக்கணும். எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய கையில தான் இருக்கு, மிஷினுடைய கையில கிடையாது. ஓகேவா. ஸோ இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பவர் மோட்டர் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் வந்து அதுலேயே இருக்கு. ஸோ அதில் வந்து கீழே வந்து நம்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஸ்பீடை வந்து நீங்கள் அதில் கூட்டிக்கிடலாம், குறைச்சிக்கிடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் வைக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு ஸ்பீடு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு ஹெவி ஆகும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் கம்மியாகும். ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதாங்க எம்ப்ராய்டரி மிஷின். எம்ப்ராய்டரி மிஷினில் ஒரே டைப் தான் இருக்குது. ஸோ மேனுவல் மிஷின் அப்படின்னா ஒரே டைப் தான் இருக்குது. மோட்ரு அப்படின்னா மட்டும் ரெண்டு இருக்குது. ஆனால் கம்பெனி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெனியூ மட்டும் கிடையாது. ஸோ ரெனியூ சார்ந்து நிறைய கம்பெனி இருக்குது. நீங்கள் கம்பெனி எதுனாலும் வாங்கிக்கிடலாம். ஸோ இந்த கம்பெனி தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். ஸோ மிஷினை பொறுத்தவரை உங்களுக்கு மேலே வந்து இந்த நம்பர் பிளேட் இருக்கணும். ஸோ அடியில் வந்து உங்களுக்கு தொடத்தட்டி இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் கம்பெனி வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம். நான் எதுக்காக ரெனியூ நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் 10 வருஷமா ரெனியூ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அது ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. நான் யூஸ் பண்ணதுனால உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மிஷின் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மிஷினை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் யாரும் கொஷின் கேட்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்ட கொஷின் வந்து எம்ப்ராய்டரி மிஷின்னா அதை காட்டுங்க, ஃபோட்டோ எடுத்து காமிங்க, மோட்டர் காமிங்க. ஸோ அப்படி இப்படி நிறைய பேர் கேட்டீங்க. நான் ஆல்ரெடி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலும் ஸோ தெளிவாக இந்த வீடியோ நம்ம சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ எம்ப்ராய்டரி மிஷின் இதுதாங்க. இதில் வந்து நம்பர் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். உங்களுடைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து உங்கள் காலில் தான் இருக்குது. இந்த மிஷினை பொறுத்தவரை உங்களுடைய எல்லா ஸ்பீடு கண்ட்ரோலும் நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் இந்த மிஷின் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி பெரிய மிஷினுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நான் காட்டுற வந்து ஆட்டோமேட்டிக் தையல் மிஷின், அதாவது கம்ப்யூட்டர் மிஷினுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டிசைனை வந்து அதுவாகவே போட்டு கொடுத்துரும். ஸோ நீங்கள் போய் அதில் போடணும் அப்படிங்கிறது வேலை கிடையாது. நீங்கள் அதில் நூல் எல்லாத்தையும் கோர்த்து வைக்க போகிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ளவுஸ், அதாவது கஸ்டமர் என்ன கொடுக்குறாங்களோ அந்த டிசைனை வந்து நீங்கள் அதில் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது எவ்வளோ டைமோ அந்த டிசைன் எவ்வளோ நேரம் போடணும்னு அது எடுத்துக்கிடும் டைம். நீங்கள் லாங், அதாவது பெரிய டிசைன் ஹெவியாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அது போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அது எடுத்துக்கிடும். ஸோ சிம்பிளான டிசைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது போட எவ்வளோ நேரமோ அது எடுத்துக்கிடும். ஸோ வேலை உங்களுக்கு எதுவுமே கிடையாது.
மிஷின் தான் எல்லா வேலையும் உங்களுக்கு பார்த்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ அந்த மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ நான் சொல்கிற மிஷின் பெரிய மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. நான் யூஸ் பண்ணது ரெனியூ மிஷின். அப்புறம் எப்படி நான் அந்த மிஷினை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபேமிலியில் அடுத்தவங்க கூட கிடையாது, என் ஃபேமிலியில் என்னுடைய அத்தை பொண்ணு வந்து இந்த மிஷின் வாங்கியிருக்காங்க. அதாவது பெரிய எம்ப்ராய்டரி மிஷின் 5 lakhs கொடுத்து வாங்கி இப்போ அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரன் பண்ணாங்கன்னா அவங்க பெரிய ஆரி ஒர்க் டிசைனர். ஸோ எல்லாத்துக்கும் ஆரி ஒர்க் எல்லாம் போட்டு கொடுத்து பெரிய லெவலில் இருக்காங்க. ஸோ அவங்க எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எம்ப்ராய்டரி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எம்ப்ராய்டரி மிஷினை வந்து அவங்க வாங்கி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டு நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நான் எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கிங்க, அந்த அக்கா அந்த மிஷின் வாங்கலாமா? ஸோ இதில் வந்து நம்ம உட்காந்து டிசைன் போட வேண்டியதாக இருக்குன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக அது போட்டு கொடுத்துரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அந்த மிஷின் வாங்கலாமா அப்படின்னு நிறைய 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 டவுட் வந்து எனக்கு கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தாங்கன்னா அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ நான் அவங்க கிட்ட கேட்ட ஒரு 4 கொஸ்டினை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த மிஷினை பொறுத்தவரை, அதாவது இந்த பெரிய மிஷின், இந்த மிஷினை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் போடலாம் அப்படிங்கிற வரை கேட்டேன். ஸோ அதில் அவங்க சொன்ன வார்த்தை வந்து மினிமம் 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் வந்து போட்டுக்கிடலாம். ஆனால் அதுவுமே டிசைனை பொறுத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சிம்பிள் டிசைன் அப்படின்னா ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் போட்டுக்கலாம். இல்லை ஹெவி டிசைனாக இருக்குது அப்படின்னா ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா அதுக்கு வந்து டைம் ஃபிக்ஸடு. ஸோ டைம்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் டிசைனை வந்து அது போட்டு கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு ப்ளவுஸ் போட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுதுன்னா அப்போ ஒரு நாளை வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிசைனை வந்து நீங்கள் அது வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். ஸோ ஓகேவா? இந்த கொஷின் வந்து நான் அவங்க கிட்ட கேட்டேன். ரெண்டாவது ஒரு கொஷின்னா, ஸோ மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம சரௌண்டிங்கில் பார்த்து கொடுக்க வருவாங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து எல்லாருமே மதுரையில் தான் இருப்பீங்க, எல்லாருமே சென்னையில் இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ கிராமத்து சைடு நிறைய இருக்கீங்க, அப்படிங்கையில நிறைய வெளியூரில் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மிஷினில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க சரௌண்டிங்கில் யாராவது பார்த்து கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கொஷினை கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஒரே ரீசன் வந்து, இந்த மிஷினில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க மதுரையிலேருந்து தான் வர வேண்டியதாக இருக்குது, சென்னையிலேருந்து தான் வர வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம சரௌண்டிங்கில் ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே. அது ஆனால் அவங்க கால் பண்ணாலும் உடனே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ ஓகே. மூணாவது ஒரு விஷயம் சாரிங்க. ஸோ மூணாவது ஒரு விஷயம் வந்து அவங்களே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த மிஷினை ஒரு அளவுக்கு மேலே ஹெவியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, மிஷினில் ஹெவியாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த போர்டு போயிருச்சு அப்படின்னா ஸோ அது நம்ம வந்து அமௌண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த போர்டு போயிருச்சுன்னா நம்ம இந்த மிஷினில் வந்து ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அதையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓகே. மூணாவது ஒரு விஷயம் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த மிஷினில் ஆரி ஒர்க் சம்மந்தமான திங்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணிக்கிடலாமா அப்படிங்கிறத மாதிரி நான் கேட்டேன். அதாவது பால் செயின், ஜாயிண்டிங் பீடு, மிரர் ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, இந்த மாதிரி எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கிடலாமா இந்த மிஷினில் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்க கிட்ட கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அப்படின்னு, மிரர் ஒர்க் யூஸ் பண்ணிக்கிடலாம். மிரர் ஒர்க் என்ன மிரர் ஒர்க் அப்படின்னா, நம்ம நார்மலாக இந்த மிஷினை நம்ம ரெனியூ மிஷினில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ ரெனியூ மிஷின் சொல்கிறத விட நம்ம ஒரிஜினல் மிரர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் தின்னாக இருக்கும். அந்த மிரரை வந்து இந்த மிஷினில் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மிஷினுக்குன்னு, இந்த பெரிய மிஷினுக்குன்னு தனியாக ஸ்டிக்கரில் மிரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மிரர் வாங்கி அதில் ஒட்டி தான் நீங்கள் வந்து மிரர் ஒர்க்கு அதில் போட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு விட்டாச்சு. ஸோ திலகம், ஸ்டோன் ஒர்க்கு இதெல்லாம் வந்து இதில் அட்டாச் பண்ணி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ போட முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பால் செயின், ஜாயிண்டிங் பீடு இந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணி போடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்க சொன்ன ரீசன் வந்து, போடலாம் அப்படின்னா ரொம்ப 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 ஹெவி. அதை போடலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா போட்டோம் அப்படின்னா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதில் போட முடியாதுன்னா என்னால் சொல்ல முடியாது, போடலாம். ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் வரும். என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஊசி உடையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஊசி உடஞ்சிட்டே இருக்கும், நம்ம உட்காந்து அதை மாட்ட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இதில் இந்த மிஷினில் இருக்குது. ஏன்னா அடுத்தவங்க கூட இல்லைங்க, என் ஃபேமிலியில் உள்ள என் அத்தை பொண்ணு என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட இது அவங்க சொன்னதுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எதனால் அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டதுனால இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த மிஷின் நீங்கள் வாங்கவே வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். அந்த மிஷினை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிடுதேன். ஸோ அந்த மிஷினை பொறுத்தவரைக்கும் ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மிஷின் வந்து அதாவே போட்டு கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ நீங்கள் ஆன் பண்ணி டிசைனை ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ குயிக்காக அது வந்து டிசைன் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துரும். சூப்பரான பெஸ்ட் அட்வான்டேஜ்னு தான் நான் சொல்லுவேன்.
ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மிஷின் தான் வாங்கணும், இந்த மிஷின் தான் வாங்கணும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். உங்களுக்கு எந்த மிஷின் வேணுமோ ஸோ அந்த மிஷினை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இப்போ ரெனியூ மிஷினாக ஆகட்டும், ரெனியூ மிஷினுமே நீங்கள் இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ மிஷின் உங்களுக்கு எம்ப்ராய்டரி மிஷின் வேணும் அப்படின்னா மேலே வந்து இந்த நம்பர் பிளேட் இருக்கணும், அடியில் வந்து தொடத்தட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஓகே, ஸோ எந்த மிஷினாக இருந்தாலும் ஓகே, நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ எல்லாமே வந்து நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்க போகிறீங்க. ஸோ எல்லாமே உங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த மிஷினை பற்றி என்கிட்ட கேட்டதுனால தான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது எல்லாம் இந்த மிஷினில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 100க்கு 100% பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம ரெனியூ மிஷினை பொறுத்தவரை ஹேண்டில் எல்லாமே நம்ம தான் பண்ணணும். ஸோ மிஷின் வந்து எதுவுமே பண்ணாது. நீங்கள் ஆரி ஒர்க் ஆகட்டும், எம்ப்ராய்டரி ஒர்க் ஆகட்டும், ஸோ ஸ்டோன் ஒர்க் ஆகட்டும், மிரர் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே A to Z வந்து நம்ம எம்ப்ராய்டரி மிஷினில் வந்து போட்டுக்கிடலாம். ஸோ எல்லா ஹேண்டிலுமே உங்கள் கையில் தான் இருக்குது, ஸோ உங்கள் காலில் தான் இருக்குது. அப்படிங்கிற இந்த மிஷினில் வந்து எல்லா ஒர்க்குமே போட்டுக்கலாம். ஸோ அந்த பெரிய எம்ப்ராய்டரி மிஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு டிசைன் போட்டுட்டு இருக்கும்போது இடையில வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணி ஸ்டோன் ஒர்க்கோ மிரர் ஒர்க்கோ நீங்களே கைட்டு வந்து கொடுத்து திருப்பி அட்டாச் பண்ண முடியாது. ஆனால் நம்ம ரெனியூ எம்ப்ராய்டரி மிஷினை பொறுத்தவரை நீங்கள் ஒரு டிசைன் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது திருப்பி வெளியில் எடுத்து ஸ்டோன் ஒர்க்கோ மிரர் ஒர்க்கோ நம்மளுக்கு எந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு திருப்பி போய் நீங்கள் மிஷினில் உட்காந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த மணிக்கு நிறைய அட்வான்ஸ் வந்து நம்ம மிஷினில் இருக்கும். ஸோ அந்த மிஷினுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த மிஷின் வேணும் அப்படிங்கிறத நீங்களே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கேட்ட வர இதுதான் உங்களுக்காக நான் கேட்டு ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ எந்த மிஷின் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ இதிலே நிறைய பேர் வந்து டேபிள் டாப் மிஷினுமே என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த மிஷின் வந்து அந்த இமேஜ் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மிஷின் எப்படி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்க. ஆனால் இந்த மிஷினை பற்றி நான் யார்கிட்டயுமே ரிவ்யூ இன்ன வரைக்கும் நான் கேட்கல. ஏன்னா அந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறவங்க என்னுடைய காண்டாக்டில் நிறைய பேர் என்கிட்ட பேசுனாங்க, இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும், நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய என்கிட்ட கேட்டாங்க. ஆனால் நான் இது வரைக்கும் அந்த மிஷின் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ எங்கள் ரிலேட்டிவில் அது யாரும் வாங்கவும் இல்லை அந்த மிஷினு, அவங்க யூஸ் பண்ணவங்க கிட்ட நான் கேட்கவும் இல்லை. அப்படிங்கிற இந்த மிஷினை பற்றி என்னால் ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ அது என்னை பற்றி தெரியாது. ஓகேவா? ஸோ நான் கேட்ட வரைக்கும் மிஷினை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் அந்த மிஷினை வாங்கிக்கிடலாம். எந்த மிஷின் வேணுமோ நீங்கள் வாங்கி ஸோ உங்களுடைய தொழிலை வந்து சூப்பராக கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம மிஷினுக்குள்ள டிஃப்ரெண்ட்டையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அந்த மிஷினுக்குள்ள டிஃப்ரெண்ட்டையுமே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளோட ACS சரண்கார்த்தி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். உங்களுக்கு எம்ப்ராய்டரி கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ படிச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ண வருவேன். ஸோ பை பாய்.